குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் தினமும் 700 டன்னுக்கும் அதிகமாக குப்பை சேகரிக்கப்படுகிறது. மாநகராட்சிக்கென குப்பை கொட்டுவதற்கு பிரத்யேக இடமில்லாத நிலையில் ஆங்காங்கே உள்ள பாறை குழியை தேடி பிடித்து குப்பை கொட்டி நிரப்பி வருகின்றனர். நெருப்பெரிச்சல், காளம்பாளையம், பூண்டி அம்மாபாளையம் ஆகிய இடங்களில் உள்ள பாறை குழிகள் குப்பைகளால் நிரம்பி காணப்படுகிறது. பயன்பாட்டில் இல்லாத பாறை குழிகளை தேடி பிடித்து விஷத்தன்மை நிறைந்த கழிவு முதற்கொண்டு அனைத்து கழிவுகளும் கொட்டப்படுவதால் பெரும் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது. குப்பை கொட்டும் இடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் துர்நாற்றம், ஈக்கள் தொல்லை, மக்களுக்கு சுவாச பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில் பல்லடம் தாலுகாவிற்கு உட்பட்ட 63 வேலம்பாளையம் பகுதியில் குப்பை கொட்ட வந்த மாநகராட்சி குப்பை லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கூறினர். குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்து அப்புறப்படுத்தும் பணிகளை செய்ய தனியார் நிறுவனம் டெண்டர் எடுத்துள்ளது. ஆனால் குப்பைகள் தரம் பிரித்து அப்புறப்படுத்தப்படுவதில்லை. டன் ஒன்றுக்கு 5500 ரூபாய் வீதம் 700 டன் குப்பைக்கு தினமும் 38,50,000 ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது. இருந்தும் குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் கிடைக்கும் பாறை குழிகளில் கொட்டப்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நீங்க உடனடியா அரசு தரப்புல சொல்லி அதுக்குண்டான என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு இங்க கொண்டுட்டு போட்டோம்னா இங்க இருக்கிற மக்கள் நாங்க ஏற்கனவே கேன்சரு, நுரையீரல், லங்ஸ், லிவரு, குழந்தையின்மை, பூரா பெண்கள் மார்பக புற்றுநோய், மூச்சு திணறல் செத்துட்டு இருக்கிறாங்க ஐயா. டெய்லியுமே உயிரை கொடுத்து நாங்க இதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி கொண்டுட்டு செஞ்சா எந்த விதத்துல நாங்க ஏத்துக்க முடியும்? வாழ்றதா இல்ல சொல்லுங்க. இதையெல்லாம் கொட்ட வேண்டாம். ஒரே வழியா அந்த தண்ணியில எல்லாத்தையும் பாய்சன் கொடுத்துருங்க. நாங்க எல்லாரும் இறந்துடுறோம். வேலையே முடிஞ்சு போயிரு. கொஞ்சம் கொஞ்சமா கொள்றதுக்கு யோசனை நினைப்பாரு. அறுக்குழி எடுத்தாச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அந்த வாட்டர் எங்க படியும்? விவசாய நிலத்துக்கு தான் வரும், கிணத்துக்கு போகும். இந்த பொல்யூஷன் கொண்டு இங்க விட்டா என்ன? ஏற்கனவே நாங்க மாநகராட்சியில தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இப்ப கடந்த 6 மாசத்துல மட்டும் 3 லிட்டர் ப்ராசிங் கொண்டு இருக்கிறோம். எங்க நொய்யல்ல இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. சுற்றுப்பட்டார பகுதியில தான் இந்த மாதிரி பொல்யூஷன் ஆயிட்டு இருக்குது. உடனடியா நீங்க பிளான்ட் போட்டு உடனடியாக சுத்திகரிப்பு பண்ற வேலை செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப பலாயிரக்கணக்கான கோடிகள் நம்மளுக்கு இதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அதுக்குன்னு சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்க. பலமுறை நாங்க சொல்லியாச்சு. இங்க ஒண்ணுமே இல்லை. இங்க வில்லேஜ் பஞ்சாயத்துல கொண்டு இதை போட்டீங்கன்னா இங்க இருக்கிற விவசாயிகள்